அதிமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்றும், ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காணாமல் போவார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மத்திய சென்னை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து புரசைவாக்கத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது டெல்லி மூலம் நியமனம் செய்யப்படுபவர்களுக்கு அதிமுக குறித்து பேச எந்தவித தகுதியும் இல்லை என்று தெரிவித்தார். அண்ணாமலை நினைத்தது ஒன்று, ஆனால் நடப்பது ஒன்றாக உள்ளதால் அவர் விரக்தியின் உச்சத்தில் பேசி வருகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். அதிமுகவை யார் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள். அதிமுகவை யார் அழிக்க நினைக்கின்றார்களோ அவர்தான் அழிந்து போவார்கள். இப்ப கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தெரியுமில்ல, எதை தூக்கிட்டு திரிகிறான்னு தெரியுமில்ல. இது தொண்டன் இருந்த கட்சி. நான் இந்த இடத்துல பொதுச் செயலாளராக பேசல, தொண்டனாக இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதிமுகவில் எனக்கு பின்னால யார் வேணாலும் வருவாங்க. அம்மா அழகா சொன்னாங்களே சட்டமன்றத்தில், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அதிமுக தொடர் சொன்னாங்க. அதே போல இப்ப நான் வந்திருக்கிறேன். பிறகு எனக்கு பின்னால மேடைகளுக்கு யாராவது வருவாங்க, இல்லது இங்க யாராவது அமர்ந்திருக்க, நீங்க யாராவது வரலாம். இது ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு, இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள் எந்த தொண்டனும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்ற கட்சி அதிமுக கட்சி. வேற எந்த கட்சியிலும் கிடையாது. உங்க கட்சி மாதிரி டெல்லியிலிருந்து அப்பாயின்மெண்ட் பண்ற கட்சி எல்லாம் அதிமுக கட்சி. ஏன்னா அரசு அப்பப்ப இடமாற்றம் செய்வாங்க. அப்பாயின்மெண்ட் சரியில்லைன்னா அப்பாயின்மெண்ட் ரத்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கட்சியில நீ இருக்கிற, உன் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க, நீ ஜூன் 4க்கு பிறகு இருப்பியா இல்லையா என்பது பிறகு பார்த்துக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.